ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படித்தார். அந்த பட்ஜெட்டை படிக்கும் போது பல பேருக்கு சந்தேகம். நாங்க டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே இருக்கிறோமா அல்லது பீகார் ஆந்திர பிரதேசத்துடைய ஆந்திராவுடைய சட்டமன்றங்களிலே ஒருவேளை நின்று கொண்டு அந்த பட்ஜெட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறோமா என்று தெரியாத அளவிற்கு இந்த நாட்டின் ஏனைய பகுதிகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு 2 மாநிலங்கள் மட்டுமே இந்த நாட்டிலே இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் ஒரு பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள். 2 மாநிலங்களுக்கும் பீகாராக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் அவர்களுக்கு நிதி அளித்து அந்த மாநிலங்களை முன்னேற்றுவதிலே நமக்கு யாருக்கும் 2 வேற கருத்துக்கள் கிடையாது. ஆனா ஒன்றே ஒன்று, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது போல பணத்தை அறிவித்திருக்கிறார்கள். வருமா வராதா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்புகளை மட்டுமே செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனே தெரியாது. இன்று அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்றால் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கக்கூடிய, ஏன்னா இவங்க மைனாரிட்டி மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மைனாரிட்டி ஆட்சிய அங்க ஆட்சி பொறுப்பிலே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால், பாஜக ஆட்சி பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்றால் பீகார் ஆந்திரா என்ற 2 மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். வேற எந்த காரணமும் இல்ல. இந்த 2 மாநிலத்து மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதுக்கு, ஆட்சியில இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை. அந்த தயவிற்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தான் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள நல்லா, நமக்கு மழை வெள்ளம் வந்த போது இங்கே வந்தார். தூத்துக்குடிக்கு வந்தாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம கலெக்டரேட்ல தான் உட்கார்ந்து எல்லார்கிட்டையும் இங்க என்ன நடந்தது, மழை வந்ததை பத்தி எல்லாம் கேட்டுட்டு, அப்புறம் நம்ம நிதி அமைச்சரை அழைத்து கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு விட்டு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். என்ன, கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போடுங்க, உண்டியல்ல போடாத. அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான். போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை. நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி 1 ரூபாய் வரல.